ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். கையில் இந்த மைக் புடுங்கி நீங்க பேசுறதா இருந்தா சாதகமா பேசுங்க, இல்லைன்னா போங்கன்னு சொல்றாங்க. இதுதான் டெமோக்ரஸியோட லட்சணமா? இதோட போலி ப்ரொடெஸ்ட். இது நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமா அல்லது ஜனநாயகன் படத்துக்கு எதிரான போராட்டமா என குழம்பும் அளவுக்கு முதலமைச்சர் விஜய் மீதும் தாவைக்கு மீதும் விமர்சனங்களை அள்ளி தெளித்த கூட்டத்தில் புகுந்து ஆட்டத்தை கலைக்க பார்த்த சனம் ஷெட்டியின் விபரீத பேச்சு இதுதான். நான் முன்னாடி அங்க நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் வெற்றிமாறன் சார் வந்தாங்க. ஸோ நீங்கள் பேசுறீங்களா, இதை நோக்கி பேசுனீங்கன்னா பேசுங்க, இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். எனக்கு ஏன்னா இங்கே பேசினவங்களோட பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. திஸ் இஸ் a student protest. சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகமான பாலன் இல்லத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பெயரில் இளைஞர்கள் பலர் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராகவே இந்த போராட்டம் கட்டமைக்கப்பட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ள சூழலில் நடிகை சனம் ஷெட்டி நீட் தேர்வுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாலன் இல்லத்தில் முகாமிட்டார். இயக்குனர் வெற்றிமாறன், நாத்தக்க நிர்வாகிகள் இடும்பாவனம் கார்த்திக் உள்ளிட்டோருக்கு முன்னிலையில் மைக்கை பிடித்த சனம் ஷெட்டி, இது மாணவர்களின் போராட்டம், இந்த போராட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன். இந்த மேடையை அரசியலுக்காக பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்தான் கோமாளி, நாங்கள் கிடையாது என சீறினார். அதோடு தாம் தளபதியுடைய தீவிரமான ஃபேன் என்ற சனம் நேற்றுதான் FDFS ஜனநாயகன் படம் பார்த்துவிட்டு வந்திருப்பதாக சொன்னதும் அங்கிருந்தவர்கள் கத்தி கூச்சலிட்டதால் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். நாங்க கிடையாது. நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். அதனைத் தொடர்ந்து சனம் ஷெட்டி, நான் பேசவா இல்லை போகவா என்று கேட்டதும் ஒட்டுமொத்த மாணவர்களும் கோரஸாக போகலாம் என்றதால் ஆத்திரத்துடன் நின்ற அவரிடம் இருந்து மைக் வாங்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டார். இதை அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்த வெற்றிமாறனோ எந்த கருத்தும் கூறாமல் அமைதி காத்தார். பேசவா போவா? This is not democracy. Every citizen has a freedom of speech. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சனம் ஷெட்டி, ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தவர்களை எப்படி ஜோக்கர் என்று சொல்லலாம்? இவர்கள்தான் ஜோக்கர், நாங்கள் அல்ல என பொங்கினார். அதோடு மாணவர்கள் மேடையை அரசியல் அஜெண்டாவுக்காக பயன்படுத்தப்படுவதை ஏற்க முடியாது என்றார். நான் ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. நான் ஒரு நாள் படத்தை பார்த்ததுனால நான் ஆன்டி சோஷியல் எல்லாம் கிடையாது. ஸ்டாப் காலிங் அஸ் ஜோக்கர்ஸ். யூ ஆர் த ஜோக்கர். இந்த மேடையை பொலிட்டிக்கல் எஜெண்டாக்காக யூஸ் பண்ண எவனா இருந்தாலும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். நீங்க 100 பேர் இருங்க, 1000 பேர் இருங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. துரத்திட்டாங்க, என்ன மைக்க புடுங்கி துரத்தி இருக்காங்க. இதுலயே புரியுது இவங்க டெமோக்ரஸியோட லட்சணத்தை. டெமோக்ரஸிக்காக இவங்க போராடல, அவங்க ஏஜெண்டா வச்சுதான் போராடுறாங்க. டோன்ட் ஃபால் ஃபார் திஸ் ட்ராப். விஜய் சார் மிஸ்ஸிங் என போஸ்டர் வைத்துக் கொண்டு போராடுவதில் தனக்கு உடன்பாடில்லை என்றவர், அவர் என்ன என் வீட்டிலேயா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறார் என கேள்வி எழுப்பினார். விஜய் சார் மிஸ்ஸிங் ஒருத்தர் பிடிக்கிறாங்க போஸ்டர், அதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஏன் மிஸ்ஸிங் சொல்றாங்க? நான் சப்போர்ட் பண்ண கட்சி ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லி இது பேசலையா அது பேசலையா என்ன கேக்குறீங்க? சிஎம் சார் என்ன என் வீட்டிலே உட்கார்ந்திருக்காரு. சனம் ஷெட்டியின் இந்த பேச்சு எக்ஸ் தளத்தில் வைரலாகி பெரும் விவாதத்தையே கிளப்பியிருக்கிறது.